தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம் ஐயா. இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிரேக்கிங் நியூஸோட வந்திருக்கேன். நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் டைட்டிலே பார்த்திருப்பீங்க. ரஜினிகாந்த் அவர்கள் ஆளுநர் ஆகுறாருங்க. விஷயம் கன்ஃபார்ம்டுங்க. ஆனா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஊருக்கு, அதாவது தமிழ்நாடுக்கா இல்ல கேரளாத்துக்கா அப்படின்ற மாதிரி தான் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் பிறப்பால ஒரு கன்னடிகர் அப்படின்றதுனால அவருக்கு வந்து தாராளமா தமிழ்நாட்டிலயோ இல்ல கேரளாத்திலயோ கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவரு சம்பந்தப்பட்ட ஆர்எஸ்எஸ் நிறுவர்கள் இருக்காங்க இல்லையா, பிஜேபி இல்லைங்க, ஆர்எஸ்எஸ்க்கும் அவருக்கும் வந்து பயங்கரமான ஒரு தொடர்பு இருக்கு இல்லைங்களா. ஸோ அது மூலியமா அவரு வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அந்த ஆர்எஸ்எஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கிட்ட அழுத்தம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நியூஸை வேற யாரும் இன்னும் பிரேக் பண்ணலங்க. நம்ம தான் பிரேக் பண்ணியிருக்கோம். ஸோ தயவு செஞ்சு இந்த நியூஸ் அப்படியே கொஞ்சம் தயவு செஞ்சு ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஆனா விஷயம் கன்ஃபார்ம்ங்க. எப்ப, அப்புறம் எந்த ஊருக்கு அப்படின்றது தான் இன்னும் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு. மேக்சிமம் இப்போதைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, போட்டாலுமே இப்போதைக்கு அவரை தூக்கி கேரளத்துக்கு தான் போடுவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அது எதுக்கு திடீர்னு இந்த ஆசை அப்படின்னா, எப்பா நமக்கு கீழே வந்த பையன் முதலமைச்சராகி சைதன் வச்ச கார்ல போயிட்டு இருக்கான். ஊதியா அவனுக்கு சல்யூட் அடிக்குது. நம்மளையெல்லாம் யாரும் மனசுனா கூட இப்பெல்லாம் மதிக்க மாட்டாங்க. நாமளும் நம்ம மருமகனை வச்சு ஏதோ ஒரு கட்சி கிச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எழுச்சி பண்ணலாம். தமிழ்நாட்டுல ஒரு புதிய எழுச்சி, அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்த மாதிரி நாமளும் தமிழக எழுச்சி கழகம், டிஇஎஸ், அது டிஇகேவா, டிஇகே அந்த மாதிரி எதனா கொண்டு வரலான்னு பார்த்தா, இதுக்கு மேல நாம எலெக்ஷன்ல போய் நின்று மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணி ஓட்டை போட்டு நம்ம வின் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதுக்கு மேல நமக்கு ஆகாது. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் வந்து பொறுப்பு கவர்னர் தான் இருக்காங்க. பெர்மனன்ட் கவர்னர் இன்னும் தமிழ்நாட்டுக்கு போடல. ஸோ எதனா ஒரு வேலையை காட்டி நம்ம கவர்மெண்ட் போஸ்டிங்கை வாங்கிடணும், அதாவது கவர்னர் வேலையை வாங்கிடணும் அப்படின்ற ஒரு வேலையில தான் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போதைக்கு முன் இதா இருந்துட்டு இருக்காரு. ஒரே ஃபுல் ஃபோர்ஸ்ல வந்து இறங்கி இந்த வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காருங்க. இப்போ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஆலேக்கதை வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரியா தான் போட்டிருக்காங்க. ஸோ அவர் வந்து நார்மலா அனுப்பிட்டு ரஜினிகாந்த் அவரை கேரளத்துக்கு போட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு திரும்பவும் யாரு இதுக்கு முன்னாடி ஆளுநர் ரவி இருந்தாரு இல்லைங்களா, அவரையே வந்து கூட்டிட்டு வந்து விடலாம். அவர் இருந்தா தான் கொஞ்சம் தமிழக அரசுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப ஆரம்பத்துல என்ன நினைச்சாங்கன்னா, விஜய் வந்து பிஜேபிக்கு வந்து எல்லாத்தையும் பணிஞ்சு போயிடுவாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. பட் அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி சில வேலைகள்லாம் பண்றாங்க. சட்டசபையிலேயே வந்து இப்ப அன்னைக்கு மெரியா வில்சன் வந்து நாங்க எங்களோட கிறிஸ்டியன் இதுல இதை சொல்லி தந்தாங்க, அதை சொல்லி தந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசினது, இதெல்லாம் அவைக்குழுத்துல வந்து நீக்கி இருக்கணும். ஏன்னா மதத்தை வந்து உள்ள கொண்டு வந்துடக்கூடாது. அப்புறம் ஒரு சில இடத்துல எல்லாம் இந்த மாதிரி கிறிஸ்டியானிட்டி வந்து கொஞ்சம் பெருகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சில விஷயத்தெல்லாம் யோசிச்சு, சோ இல்ல சரிப்பட்ட வராது, பிரச்சனை நடக்குது, தூக்கிடலாம், மாத்தி விட்டுறலாம், போய் விஜய் அவர்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்ற சில பல வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் ரஜினிகாந்த் அவர்கள் ஆளுநர் ஆக போதாதுங்க, கவர்னர், அதாவது கவர்னர் ஆக போதாது. ஒரு சிறப்பான தரமான சம்பவங்கள். ஆனா அது வந்து எப்படி பேசுறாரு என்ன ஏதுன்னு தெரியல. பட் சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. பார்க்கலாம். அப்புறம் திமுக வந்து 2ஆ உடைப்போதுங்க. டைட்டிலே பார்த்திருப்பீங்க. 2ஆக பிரியக்கூடிய திமுக. அதாவது அப்பாக்கும் மகனுக்குமே ஒரு சில பல பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. என்னப்பா அப்பாக்கும் மகனுக்கும் பிரச்சனை? அப்பா தானப்பா மகனையே ஏத்தி விடுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்னன்னா, எப்பா என்னப்பா இந்த ஆளுங்கெல்லாம் நமக்கு வேணாப்பா, மாவட்ட செயலாளர்கள்லாம் மாத்துங்கப்பா. ஒரு 20 மாவட்ட செயலாளர், 18ல இருந்து 20 மாவட்ட செயலாளர்கள் வந்து நேம் வந்து கொடுத்துருக்கா அப்படி உதயநிதி அவர்களே. இவங்களெல்லாம் மாத்துனீங்கன்னா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு நம்ம கட்சியால போக முடியும். இவங்க வந்து ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி வந்து செயல்பட்டுட்டு இருக்காங்க. அந்த ஏரியாவே கண்ட்ரோல்ல வச்சுட்டு செலவு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் தான் பண்றாங்க, ஒரு சிலர்லாம் நமக்கே வந்து செலவு வைக்கிறாங்க. இன்னொன்னு இவங்க எல்லாம் ஒரு சிலர்லாம் வேலையே செய்யாம நல்லா வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. இவங்களெல்லாம் திரும்பி அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் வச்சிருந்தோம்னா திரும்பி நமக்கு ஊத்தின்னு தான் போவோம். ஸோ சிலர்லாம் வந்து தூக்கிட்டு அவங்களுக்கு பதிலா புது இளம் தலைமுறைகளை வந்து இறக்கலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. பட் இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஒத்துக்க மாதிரி இல்ல. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னு, ஏப்பா சின்ன வயசுல இருந்து, அதாவது கூடவே இருந்தாங்க இத்தனை வருஷமா, அவங்களை எப்படிப்பா நம்ம கழட்டி விடுறது, கட்சியில இருந்து எப்படிப்பா தூக்குறது, எப்படிப்பா பண்றது அப்படின்ற மாதிரி தான் அவரு ஒரு சைடுல சொல்லிட்டு இருக்காரு. இந்த சைடு கேட்டா, ஏப்பா தோல்விக்கு காரணமே நீங்க தானப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சைடு சொல்றாங்க. இன்னொரு சைடு என்ன சொல்றாங்க, ஏப்பா ஸ்டாலின் அவர்களே தோத்துக்கிட்டு உட்காந்துக்கிறாரு, எங்களை வந்து குறை சொல்றீங்களான்னு ஒரு சைடு, அவங்க ஒரு சைடு சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு உள்கட்சி பூசல் மாதிரி, அதாவது வீட்டுக்குள்ளேயே ஒரு உள்கட்சி பூசல் வந்து நடக்குதுங்க. ஒன்னு ஸ்டாலினா
இல்ல உதயநிதி அப்படின்ற மாதிரி. ஆனா ஒரு சிலர் என்ன பிளான் பண்றாங்கன்னா, கலைஞர் பேர்ல ஒரு ஒரு கட்சி வந்து ஆரம்பிக்கலாம். கலைஞர் எழுச்சி கழகம். அதாவது இப்ப அம்மா முன்னேற்ற கழகம், ஆ எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம்னு அது இதுன்ட்டு பிரிச்சு ஆரம்பிச்சாங்க இல்லையா? ஸோ அதே மாரி கலைஞர் பேர்ல வந்து ஒரு சில கேங்லாம் வந்து என்ன பிளான் பண்றாங்கன்னா, கனிமொழியோட ஆதரவுல வந்து நம்ம ஒரு சைடா வந்து போயிட்டு இன்னொரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சிடலாம். திமுகவும் வந்து பொளக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பல பிளான்லாம் போடுறாங்களாம். பட் கனிமொழி அவர்கள் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. நம்ம வந்து குடும்பம் என்ன சொல்லுதோ அதுக்கு ஓகே. எனக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாரி அவங்க போயிட்டு இருக்காங்க. பட் கூட இருக்கிறவங்கலாம் சில பேர்லாம் இந்த வேலையெல்லாம் பார்த்து பிரிச்சு விடணும் அப்படின்ற மாதிரி சில இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. சோ சட்டு புட்டுன்னு ஏதாவது ஒரு முடிவு பண்ணுங்கப்பா. பிரியுறீங்களா இல்லையா? திமுக புதுசா ஒரு புதிய கட்சியாக, அதாவது புதிய கட்சியாக உருவெடுக்குமா இல்லையாங்க? இதுல ஆல்ரெடி வந்து ஜென்சி டிஎம்கேக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல ஜென்சி டிஎம்கேன்னு எவனா தூக்கிட்டு வந்தீங்கன்னா எல்லாத்தையும் கழட்டி விட்டு அடிப்போம்னு சொல்லிட்டாங்க. யாரு உதயநிதி அவதான் சொல்லிட்டாரு. அன்னைக்கு நியூஸ் சேனல்ல அதான் டிபேட்ல ஒரு ஆள் உட்காந்து, ஏங்க ஜென்சி டிஎம்கேக்கும் எங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்க, அவங்க என்ன பண்ணா எங்களுக்கு என்னங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நேத்து வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கரோட ஒரு டிபேட் வந்து பாத்திருப்பீங்க இதுல பிஹேனுச்ல. அதுலயுமே வந்து அருண்னு நினைக்கிறேன் ஆப்போசிட்ல. ஆ அருண். அவரு வந்து கேட்ட கேள்வியில தான் அவரே சொல்லிட்டாரு. தனிமனித தாக்குதல் பண்ணி நீங்க அரசியல் செஞ்சீங்கன்னா, அது அரசியலே கிடையாதுன்ற மாரி. வச்சு எல்லாத்தையும் வச்சு செஞ்சு புட்டாங்க. இதுக்கு மேல ஜென்சி டிஎம்கே அப்டின்ட்டு யாருன்னா பேர போட்டுன்னு சுத்தியிருந்தா, அது உங்களுக்கு தான் அவமானம். அதுலயும் ஒரு சிலர்லாம் ஒரு 5, 6 பேரு எதுக்கு உள்ள பேசுறோம், ஏதோ ஒண்ணு பேசுறோன்ட்டு இதுல ஒருத்தன் வேற கண்ணாடிய போட்டு விஜய் அவர்கள இமிடேட் பண்ற மாரியே பேசிட்டு இருப்பான். டேய் பக்காவா தெரியுதுடா. உனக்கு நீயே இமிடேட் பண்ணிக்கிற. நீ கன்றாவே இருக்குடாப்பா நீ பேசுறது. நானும் சொல்லணும்ல. ஆனா சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். நீங்கலாம் வந்து தனி மனித தாக்குதல்லாம் வச்சு பேசிட்டு இருக்கீங்க. இதுவே மத்தவங்க எல்லாருமே தனி மனித தாக்குதல், அதாவது தனி மனித தாக்குதல் சைடு போயிட்டாங்க அப்படின்னா, உங்களோட நிலைமை என்ன? உங்களுக்கும் அது பிரச்சனை தானே. அப்புறம் நேத்து வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சுதந்திர தினம் பயங்கரமா போச்சு. அதுல வந்து த்ரிஷா அவர்கள் வந்திருந்தது எல்லாத்துக்கும் ஒரு சங்கடமான விஷயம் தான். அதான் என்னடா இது குறுக்க இந்த கௌசிக் வந்தான மாரி ஒரு ஒரு 10 நாள், 15 நாள் நல்ல விதமா போயிருந்தா, திடீர்ன்ட்டு வந்துட்டு, நான்லாம் எங்கேயும் போல. கொஞ்ச நாள் ஆள் இல்ல அப்டின்னா பயம் விட்டு போயிருது. அப்டின்ற மாரி சிறுசா வேற சைன்னு நடுவுல வந்துருது. விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த த்ரிஷா அவர்கள் எல்லாம் கூட்டிட்டு எதனா வந்து ஃபங்ஷனுக்கு போறதோ, இப்போ அஜித் குமார் அவங்களோட அம்மா இறந்தப்ப அங்க போனதோ, அப்புறம் எதுனா ஒண்ணுனா த்ரிஷா அவர்கள் முன்னுக்கு வந்து நிக்கிறதோ, அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு த்ரிஷா அவர்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா, இப்ப வந்து இப்ப சீமான் அப்படின்னாவே உடனே விஜயலட்சுமின்றாங்க. இப்ப இந்த பக்கம் அப்படின்னா யாரு யாரு உதயநிதி அப்படின்னா நயன்தாரான்னுவாங்க. இல்லன்னா நிவேதா பெத்ராஜ்ன்னுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு ஏதோ நிவிஷாவா ஏதோ அந்த பேரை வச்சு சொல்லியிருந்தாங்க. சோ, ஒருத்தங்களுக்கும் ஒரு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. ஒருத்தங்களுக்கும் ஒரு பிரைவேட் லைஃப் இருக்கு. சோ, அத வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாம் பப்ளிக் ஈவென்ட்ஸ்லயும், கவர்ன்மென்ட் ஈவென்ட்ஸ்லயும் தயவு செஞ்சு இது பண்ணி, இது பண்ணிக்காதீங்க. எல்லாத்தோட இதையும் வந்து கெடுத்துட்டு இருக்கீங்க. யூ ஆர் ரூயினிங் ப்ளீஸ் விஜய் அவர்களே இதெல்லாம் கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட அடுத்த கட்ட மூவ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்லன்னா இவங்களாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விடும். ஏன்னா, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இவங்களால வந்து கெட்டு போயிடக்கூடாது இல்லையா? அதுக்காக நான் சொல்றேன். ஸோ அடுத்த நிகழ்ச்சி எதுனா இருந்தா தயவு செஞ்சு உங்க குழந்தை குட்டிய கூட கூட்டிட்டு வாங்க. இல்லன்னா யாரையும் கூப்பிடாம கூட வாங்க. ஆனா தயவு செஞ்சு த்ரிஷாவ கூட்டிட்டு வந்துட்டு, அது ஒரு பேச்சு பொருளா ஆக்கிடாதீங்க. ஸோ மகளே, இன்னைக்கு வீடியோல 3 டாபிக்க கவர் பண்ணியிருக்கோம். அதாவது டிஎம்கேவின் பிரிவு, ரஜினிகாந்த் அவர்கள் கவர்மெண்ட் வேலை, அப்புறம் த்ரிஷா என்ட்ரி இன் இண்டிபெண்டன்ஸே. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை அன்டில் தேங்க்யூ சோ மச்.